Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து புதுசா லேர்ன் பண்ணிக்க போறோம். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எப்போதும் போலவே நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை தமிழ்ல சொல்லி அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போறோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது எவ்வளவு? நம்ம இந்த வார்த்தையை வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். எங்கேயாவது கடைக்கெல்லாம் போகிறதா இருந்தால் ஏதாவது ஒரு பொருளை பார்த்து நம்ம விலை கேட்போம் இல்லையா, இது எவ்வளவு அப்படின்னு கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு மச் இஸ் திஸ்? ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னா இது எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இங்கே வந்த? நீ ஏன் இங்கே வந்த நம்ம கேட்போம் இல்லையா. இங்கே எதுக்கு நீ வந்த? உன்னை நான் அங்கே தானே வெயிட் பண்ண சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த? அந்த மாதிரியெல்லாம் கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஒய் டிட் யூ கம் ஹியர்? ஒய் டிட் யூ கம் ஹியர் அப்படின்னா நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் எங்கே? நம்ம கேட்போம்ல, அவங்கெல்லாம் எங்கே? யாரையுமே காணோம், அவங்கெல்லாம் எங்கே? அந்த மாதிரி கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் ஆர் தே? வேர் ஆர் தே அப்படின்னா அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி சாத்தியம்? ஒரு விஷயம் வந்து நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், பட் அந்த விஷயம் நடந்திருக்கும். அப்போ நம்ம கேட்போம்ல, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு இஸ் திஸ் பாசிபிள்? ஹவு இஸ் திஸ் பாசிபிள் அப்படின்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை நம்பவே முடியலை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னால் இதை நம்பவே முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I can't believe this. I can't believe this அப்படின்னா என்னால் இதை நம்பவே முடியலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் வேற என்ன செய்ய முடியும்? என்னால் வேற என்ன செய்ய முடியும்? இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒன் டைமாவது யூஸ் பண்ணியிருப்போம். சம்டைம் வந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நின்றுப்போம். அப்போ வந்து யாராவது நம்மக்கிட்ட கேட்கும்போது என்னால் வேற என்னப்பா செய்ய முடியும், என்னால் அமைதியாக தான் இருக்க முடிஞ்சது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. என்னால் வேற என்ன செய்ய முடியும் அப்படின்றத இங்கிலீஷில் வாட் எல்ஸ் கேன் ஐ டூ? வாட் எல்ஸ் கேன் ஐ டூ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை வேணும்னே செய்யலை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் அதை வேணும்னே செய்யலைப்பா, தெரியாமல் நடந்துருச்சு, அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டிடன்ட் டூ இட் ஆன் பர்பஸ். ஐ டிடன்ட் டூ இட் ஆன் பர்பஸ் அப்படின்னா நான் அதை வேணும்னே செய்யலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ அதை பற்றி யோசிச்சியா? நம்ம கேட்போம்ல, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே எதையாவது பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசியிருப்போம். அவங்க சொல்லியிருப்பாங்க, ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம கேட்போம்ல, நீ அதை பற்றி யோசிச்சியா? நான் வந்து நேற்று ஒரு விஷயம் சொன்னேனே, நீ அதை பற்றி யோசிச்சியா? அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ திங்க் அபவுட் தட்? டிட் யூ திங்க் அபவுட் தட் அப்படின்னா நீ அதை பற்றி ஏதாவது யோசிச்சியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கதவை மூடியே வை. இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் வந்து சொல்லுவாங்க. அம்மாலாம் இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா நம்ம வீட்டில் சொல்லிட்டு போவாங்க இல்லையா, கதவை மூடியே வை, திறந்து வச்சிடாத, நீ பாட்டுக்கு திறந்து வச்சிடாத, கதவை மூடியே வை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கீப் த டோர் க்ளோஸ்ட். கீப் த டோர் க்ளோஸ்ட் அப்படின்னா கதவை மூடியே வை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க எங்கே போனாங்க? நம்ம கேட்போம்ல, எங்கள் வீட்டில் யாரையுமே காணோம், அவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் டிட் தே கோ? வேர் டிட் தே கோ அப்படின்னா அவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அது உன்னுடைய தவறு இல்லை. இதெல்லாம் வந்து இந்த சென்டென்சஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒன் டைமாவது யூஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும், அதுக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்களா, அட்வைஸ் பண்ணுவாங்கள்ல, சரி நடந்து போச்சு, அதில் உன்னோட மிஸ்டேக் எதுவும் இல்லைப்பா, அது அப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதில் உன்னோட தவறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னா அது உன்னுடைய தவறு இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னை போக விடு. என்னை போக விடு, இதெல்லாம் வந்து டெய்லியுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். என்னை போக விடு, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட் மீ கோ. லெட் மீ கோ அப்படின்னா என்னை போக விடு அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் ஒன், அது எங்கே இருக்குது? ஏதாவது ஒரு விஷயத்தை போய்ட்டு அம்மா வந்து கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. எதையாவது வச்சுருக்கேன் போய் எடுத்துகிட்டு வாம்பாங்க. நம்ம போய் தேடி தேடி பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு வந்து அது கண்ணிலே சிக்காது. அப்போ நம்ம கேட்போம் இல்லையா, அம்மா அது எங்கே தாம்மா இருக்குது, எங்கே வச்சுருக்கீங்க, அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வேர் இஸ் இட்? அது எங்கே இருக்கிறது? வேர் இஸ் இட்? வேர் இஸ் இட் அப்படின்னா அது எங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ அதை எப்படி கண்டுபிடிச்ச? நம்ம கேட்போம்ல, நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டிட் யூ ஃபைண்ட் தட்? ஹவு டிட் யூ ஃபைண்ட் தட் அப்படின்னா நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யாரும் என்னை நம்ப போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல, நான் சொல்கிறதே யாருமே நம்ப போகிறது கிடையாது, எல்லாருமே என்ன தான் ப்ளேம் பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. யாருமே என்னை நம்ப போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். யாரும் என்னை நம்ப போகிறது கிடையாது. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ ஒன் இஸ் கோயிங் டு பிலீவ் மீ. நோ ஒன் இஸ் கோயிங் டு பிலீவ் மீ அப்படின்னா யாருமே என்னை நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ எதை பற்றி நினச்சிட்ருக்க? இப்போ யாராவது வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து அப்படியே ஒரே யோசனையாகவே இருந்தாங்கன்னா நம்ம போய் கேட்பலாம், நீ எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க? அப்படியே ஒரே யோசனையாகவே இருக்கியே, எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் அப்படின்னா நீ என்ன நினச்சிட்ருக்க, எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏன் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு யாராவது வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்னு சொன்னால் நான் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. நான் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர் அப்படின்னா நான் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எல்லாரும் தூங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, எல்லாரும் தூங்குறாங்க போல் இருக்குது, எல்லாரும் தூங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங். ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா எல்லாரும் தூங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அந்த கண்ணாடியை யார் உடைச்சது? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். ஏதாவது ஒரு பொம்மையை போட்டு உடைச்சிருப்பாங்க, இல்லை கண்ணாடியை போட்டு உடைச்சிருப்பாங்க, கிளாஸை போட்டு உடைச்சிருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம கேட்பலாம், அந்த கண்ணாடியை யார் உடைச்சது, அந்த பொம்மையை யார் உடைச்சது, அந்த கிளாஸை யார் உடைச்சது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. அந்த கண்ணாடியை யார் உடைச்சது? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹூ ப்ரோக் தட் மிரர்? ஹூ ப்ரோக் தட் மிரர் அப்படின்னா அந்த கண்ணாடியை யார் உடைச்சது அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து அந்த கிளாஸை யார் உடைச்சது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ ப்ரோக் தட் கிளாஸ், ஹூ ப்ரோக் தட் கிளாஸ் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் அவங்கிட்ட என்ன சொல்லணும்? நம்ம கேட்போம் இல்லையா, நீ அவனை பார்த்தா இதை சொல்லு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, சரி நான் நாளைக்கு வந்து அவனை பார்க்க போகிறேன், அவன்கிட்ட நான் என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம்ல. நான் அவன்கிட்ட என்ன சொல்லணும்? இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் ஷுட் ஐ டெல் ஹிம்? வாட் ஷுட் ஐ டெல் ஹிம் அப்படின்னா நான் அவன்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழில் சொல்லி அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் டே டு டே லைஃப்பில் இந்த சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் இங்கே வந்து ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்ட் ஒன், யாரும் அவனை நம்ப போகிறது கிடையாது. தேர்ட் ஒன், அவளை போக விடு. ஃபோர்த்து ஒன், அவன் எங்கே போனான். ஃபிஃப்த்து ஒன், ஜன்னலை மூடியே வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.